ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவனாசிரியர். தமிழ்நாட்டில் 1லிருந்து 12ஆம் வகுப்பு 15 மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. சட்டன்பு கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நாளை தினம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆங்காங்கே பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 15 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் தாமதமின்றி வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் எந்தெந்த 15 மாவட்டம் நாளை தொடர் கனமழை இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி காலையிலிருந்தே பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக தளங்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 4 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முதல் இடத்துல, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாக இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட், கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த 15 மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் பண்டிகை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படுகிறது. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தாமதமின்றி பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகங்கள் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு தான் தெரியும் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெயின் காரணமாக ஹாலிடே விடுறாங்கன்னு. அந்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.